44வது திவ்யதேசம் புதுக்கோட்டை அருகே இருக்கக்கூடிய இன்னொரு திவ்யதேசம், ரொம்ப அழகான திவ்யதேசம், திருமெய்யம் அப்படின்னு பேரு. பெருமாளுக்கு சத்யகிரிநாதர், சத்யகிரி, சத்யமூர்த்தி, சத்யவனம், சத்யக்ஷேத்திரம், சத்ய புஷ்கரிணி, பஞ்ச சத்திய க்ஷேத்திரம், அத்தனையும் சத்தியம், மெய் 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 எல்லாம் அந்த பெருமாள் கிட்ட சத்தியம் சத்தியம் புனசத்தியம்னு வேதங்கள் சொல்லுவது போல் சத்தியமாகவே இருக்கின்ற எம்பெருமான். சரி, இந்த திவ்யதேசத்துக்கு போனேன்னா இதை நான் சொல்றது அப்படியே ஞாபகம் வச்சுங்கோ. உள்ள போன உடனே மூலவர் சத்தியமூர்த்தி எம்பெருமான சேவிச்சுப்பேள். அந்த கர்ப்பகிரகத்திலேருந்து வெளில வந்தோடனே பக்கத்துல ஒரு குகை இருக்கும், ராக் கட் கேவ். அதுல ஒரு ரங்கநாதர் இருப்பார். நீங்க நின்று ஒரு 4-5 மணி நேரம் அப்படியே இருக்கலாம், அவ்வளவு அழகு அந்த பெருமாள். இட் இஸ் a beautiful poetry in motion. அப்படியே ஒரு இப்போ 1970s 80sலாம் கொஞ்சம் இந்த கேமரா வந்த புதுசில் ஒருத்தரை எங்கேஜ் பண்ணால் அவர் ஒரு ஃபிலிம் ரோல் இருக்கும், அதில் இவ்வளோ தான் எடுக்க முடியும். அப்போ அந்த அப்பா அம்மாவை கூட்டு அந்த பெண்ணு பக்கத்தில் நிற்க சொல்லுவா, சிரிம்பா, அவர் சிரிக்கவே மாட்டார். ஒரு மாதிரி எல்லாரும் நேஷனல் ஆந்தமில் நிற்கிற மாதிரியே நிற்பா பாருங்க. இந்த 1980s ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஜனகணமன பாடிவிட்டா எல்லாரும் நடுவா, அந்த மாதிரி இருக்கும். அவர் சிரிம்பார், இந்த பக்கம் வாய் போகும், அந்த பக்கம் வாய் போகும். அப்புறம் இந்த ஃபோட்டோக்காரெல்லாம் சேர்ந்து அவளுக்கு ஒரு அசோசியேஷன், அவள் பார்த்துட்டா இனிமே இவாளை சிரி நெல்லுலாம் சொல்லவே வேண்டாம், நீங்கள் எப்படியோ இருந்துட்டு போங்க, நாங்கள் 4-5 பேர் வந்துடுவோம். இப்போ நீங்கள் கல்யாணத்துக்கு போனேன்னா பொண்ணு மாப்பிள்ளை விட அவள் தான் நிறைய பேர் இருப்பாள். இந்த பக்கம் ஒரு 4-5 பேர், அந்த பக்கம் ஒரு 4-5 பேர். அவள் என்ன பண்ணிடுவான்னா கேண்டிட் ஃபோட்டோகிராஃபின்னு பேர். உங்களை நிற்க வச்சு எடுக்க மாட்டா. நீங்கள் கொட்டாவி விடும்போதோ, தலையை சொரியும் போதோ, ஏதோ பையிலேருந்து எடுக்கும்போது இதெல்லாம் எடுத்துருவா. நமக்கே நம்மளை பார்த்தோன்னா பாவமாக இருக்கும், ஐயோ நம்ம இந்த அளவுக்கு மோசமாக இருக்குமா? அப்படி இல்லையே, கொஞ்சம் பொறுக்கபிள் அண்ட் பார்க்கபிளாக தானே இருக்கும், இது என்ன இவ்வளோ மோசமாக போயிட்டு அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு மாற்றி விட்றா. அந்த மாதிரி மற்ற திவ்யதேசங்களில் பெருமாள் 1980s ஃபோட்டோகிராஃப் மாதிரி இப்படி இருப்பார், இப்படி இருப்பார், அப்படி இருப்பார். ஆனால் இந்த திவ்யதேசத்தில் கேண்டிட் ஃபோட்டோகிராஃபி என்னன்னா, மது கைட்டப அப்படின்னு 2 அசுரர்கள் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். மது கைட்டப எப்படி உருவானா, ஒருத்தர் தொட்டு பார்க்கறதுக்கு மிருதுவா இருந்தாராம், மிருது சாஃப்ட், அதனால மதுன்னு பேர் வந்துடுத்து. இன்னொருத்தர் கठोरமா இருந்தாராம், கைட்டபன்னு பேர் வந்துடுத்து. மது கைட்டபர்கள் பூமாதேவியை அபகரிக்க வேண்டும் என்பதற்காக, துன்புறுத்த வேண்டும் என்பதற்காக வருகின்றனர். அப்போ மது கைட்டபாள் வரும்போது பூமாதேவி பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணி கேட்கிறா, காப்பாத்து பெருமாளே. மது கைட்டபாள் கோபத்தோட ஓடிவரா, பூமாதேவி கருணையோடு பெருமாள் கிட்ட கருணை பொங்க பொங்க பிரார்த்திக்கிறா, காப்பாத்து. பெருமாள் ஒரு கையால கவலைப்படாதே அப்படின்னு சொல்றார். பூமாதேவியே கவலைப்படுறத பார்த்துட்டு மார்பில் இருக்கக்கூடிய ஸ்ரீதேவி பயந்துடுறா, ஐயோ என் நிலைமை என்ன ஆக போறதோ, நானும் இருப்பது தாமரையில், தாமரை என்ன ஆக போறதோன்னு அந்த பயத்துல இருக்கும்போது பெருமாள் வந்து அந்த இன்னொரு கையால கவலைப்படாதே, ஜாகிரதையா நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த ஸ்ரீதேவிய கவலைப்படாதே, பூமாதேவிய மது கைட்டபாளை பார்த்து கவலைப்படாதே. மது கைட்டபர்கள் பூமாதேவியை அட்டாக் பண்றதை பார்த்துட்டு மேல இருக்கக்கூடிய ஆதிசேஷனுக்கு கோபம் வர தன்னுடைய கனலால் வாயால் விஷஜ்வாலையை கக்க, அதை பார்த்த யமதர்மராஜா சித்திரகுப்தனோடு வரிசை எழுதி வச்சுரு, இன்னும் கொஞ்சம் நாளையில மது கைட்டபாள் போயிடுவா, ஜாகிரதையா பார்த்துக்கோ, டைம் ஆஃப் டெத் நோட் பண்ணிக்கோ அப்படின்னு அவரை பார்த்து சொல்வார். இது அத்தனையும் அந்த பேனல்ல தெரியும். பெருமாள் சயன கோலம், ஒரு பக்கம் பூமாதேவியை பார்த்து கவலைப்படாதேம்பர், மது கைட்டபாள் ஓடி வந்துருப்பா, ஸ்ரீதேவி பயந்துருப்போ கவலைப்படாதேன்னு சொல்லுவார், விஷஜ்வாலையை வந்து ஆதிசேஷன் கக்குவர், யம தர்மராஜாவும் சித்திரகுப்தனும் எழுதின்னு இருப்பா கணக்க. இது அத்தனையும் கிட்டத்தட்ட 15 அடி அந்த பெருமாள். 15 அடினா பார்த்துங்கோ, 15 அடி 11 அடி ஹைட். அவ்வளவு அழகான குகையில பெருமாள் காட்சி கொடுப்பார் இந்த திருமெய்யம்ங்கிற க்ஷேத்திரத்துல. இந்த பெருமாள் தோன்றுவதற்கு காரணம் என்ன அதை சொல்றார். ஆதிசேஷன் ஒரு முறை ரொம்ப கர்வத்தோடு இருக்கும்போது பெருமாள் இந்த கர்வத்தை நீ துளைக்க வேண்டும், சத்திய க்ஷேத்திரம் என்கின்ற திருமெய்யம், சத்தியம்னா மெய் இல்லையா, திருமெய்யம் சத்திய க்ஷேத்திரம், இந்த இடத்துல போய் தவம் செய்ன்னு சொன்னாராம். சுடலையில் சுடலை நீரான், இந்த சுடலை வேற, சுடலையில் சூடு நின்றான் அமர்ந்ததோர் நடலை தீர்த்தவனை நரையூர் கண்டு என் உடலை உள்புகுந்து உள்ள முறுக்கி ஊன் விடலையை சென்று காண்டும் மெய்யத்துள்ளே. மெய்யம் திருமெய்யம்ங்கிற க்ஷேத்திரத்துல போய் நான் பெருமாளை பார்த்தேனே. ரொம்ப அழகா இருப்பார் பெருமாள். பாண்டிய தேசத்துல புரூரவஸ்னு ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு பெருமாள் இந்த க்ஷேத்திரத்துல வராகமூர்த்தியாக காட்சி கொடுத்தாராம். இந்த க்ஷேத்திரம் திருமெய்யம்.